ஆனால் இன்று அந்த தேவன் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு கடைசி நிமிஷத்திலையும் உங்களுக்கு இருக்கிற அந்த சின்ன விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இத்தனை நடந்தும், இத்தனை பிரச்சனை வந்தும், இவ்வளவு பேரு சொல்லியும், இத்தனை பேரு முடியாதுன்னு சொல்லியும் உங்க மனசுக்குள்ள இல்ல, ஏசப்பா கண்டிப்பா விடுதலை தருவாரு, ஏசப்பா ஒரு அற்புதம் செய்வாரு, அவர் நினைச்சாருன்னா இந்த கடைசி நிமிஷத்துல அற்புதம் செய்ய முடியும்னு உங்களுக்கு இருக்கிற அந்த சின்ன விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நல்லா சொல்லுங்க. ஏசப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நம்பர் 2, எனக்கு ஒன்று தெரியும். ஒன்று, யாரும் வேலை போடாதவர்களுக்கு வேலை போடுகிற எஜமானன், தள்ளப்பட்டவர்களை, புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு வேலை போடுகிற ஒரு எஜமானன் நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் இன்றைக்கு நமக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நம்பர் 2, இரண்டாவதாக நமக்கு ஒரு எஜமானன் இருக்கிறார். அந்த எஜமானன் யார் அப்படின்னு சொன்னா, என்னுடைய கொஞ்ச விசுவாசத்தையும் கனப்படுத்துகிற கர்த்தர், விடாமல் இருக்கிற விசுவாசத்தை கனப்படுத்துகிற கர்த்தர். நீங்கள் நம்புகிறது அவராலே வரும், நீங்கள் நம்புகிறது அவராலே வரும். நீங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்து கொள்ளுகிற ஒரு நாளை கர்த்தர் தருவார். இந்த 100 நாட்கள் ஜெபத்திலே நீங்கள் நம்பின அந்த காரியத்தை ஆமேன் கர்த்தர் ஆமென்றும் ஆமேன் என்றும் கர்த்தர் அதை நிலைப்படுத்துவாராக. அந்த சின்ன விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தி எனக்கு செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துகிற நாட்கள் சீக்கிரமாய் வரப்போகிறது. அந்த பிள்ளையை குறித்து விசுவாசித்த விசுவாசத்தை கனப்படுத்துகிற ஆண்டவரே, கனப்படுத்துகிற ஆண்டவரே, கடைசி நிமிஷம் வரைக்கும் என்னுடைய விசுவாசத்தை பெருக பண்ணுகிற கர்த்தாவே, நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி.